நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு புது கண்ட்ரிக்கு வந்திருக்கோம். எல்லா ஸ்ட்ரீட்டுமே வந்து அதே க்ளீனினஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் எந்த டிஸ்டன்ஸ் ஏரியாவில் ஸ்ட்ரீட்ஸ் போனாலுமே வந்து இவ்வளோ க்ளீனாக இருக்குது. யூரோப்லேயே வந்து ஹங்கேரி தான் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கண்ட்ரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு புது கண்ட்ரிக்கு வந்திருக்கோம். ஸோ எந்த கண்ட்ரின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டைட்டில் ஆர் தம்ப்நெயில் வந்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம வந்து ஹங்கேரிக்கு வந்திருக்கோம். ஹங்கேரியோட கேபிட்டல் புடாபெஸ்ட்டில் தான் இருக்கும். இது வந்து நான் எப்படி ரீச் ஆனேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெர்லின்லேருந்து பஸ் எடுத்துகிட்டு ஒரு 12 ஹவர்ஸ் டைம் ஆனது. ஸோ பெர்லின்லேருந்து ஒரு 12 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி புடாபெஸ்ட் ரீச் ஆகிட்டேன். இந்த பஸ் ட்ராவல் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கண்ட்ரியோட பார்டர் வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். அதாவது வந்து ஆஸ்ட்ரியா, செக் ரிப்பப்ளிக், அப்புறம் வந்து ஸ்லோவோக்கியாங்கிற ஒரு 3 கண்ட்ரியை கிராஸ் பண்ணி ஹங்கேரியோட கேபிட்டல் புடாபெஸ்ட் வந்து ரீச் ஆயிருக்கோம். இந்த புடாபெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து நிறையா வந்து ஹிஸ்டாரிக் மானுமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து நிறையா இருக்குது. இந்த புடாபெஸ்ட்டை பற்றி வந்து நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, பார்க்க வேண்டியது இருக்குது. வாங்க அதை எல்லாமே வந்து நம்ம இந்த சீரீஸில் பார்க்கலாம். நான் வந்து பஸ்ஸில் வந்தேன்னு சொன்னேன். ஸோ பஸ்லேருந்து நான் ஹோட்டலுக்கு வந்து மெட்ரோ ட்ரெயின் எடுத்து வந்தேன். அது வந்து எப்படி ரீச் ஆனேங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இங்கே தான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. நம்ம மெட்ரோ ஸ்டேஷனில் மெட்ரோ தான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். இங்கேருந்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹோட்டலுக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ இந்த ஸ்டேஷன் பேர் வந்து நெப்லிகட். அப்படியே உள்ளே இறங்கலாம். நம்ம ஹோட்டலுக்கு ரீச் ஆகுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு M3ங்கிற மெட்ரோ எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த மெட்ரோ எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எங்கே ரீச் ஆகணும்னா வந்து டியக் ஃபெரங்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து M1ங்கிற இன்னொரு மெட்ரோ எடுத்து இன்னொரு ஸ்டாப் இறங்கி அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ வாங்க இப்போ வந்து போகலாம். இதை வந்து கம்ப்ளீட் மேப் போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து M3 இந்த ஸ்டேஷனில் தான் இருக்கோம். இப்போ இங்கேருந்து வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா இங்கே டியக் ஃபெரங்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். ஸோ M3 எல்லாமே வந்து ப்ளூ லைனில் போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து M1 எடுக்க போகிறோம். M1 வந்து எல்லாமே வந்து எல்லோ லைனில் போட்டிருக்காங்க. M1 வந்து இங்கேருந்து நான் வந்து கோடலி ஹோரண்ட் பேரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இங்கே இந்த ஸ்டாப்புக்கு போயிட்டு இங்கேருந்து வந்து நம்மளோட ஹோட்டல் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஹங்கேரியில் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து மெட்ரோ ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. M1 இங்கே இருக்குது, அப்படியே போகலாம். இங்கே பாருங்கள், மெட்ரோ ஸ்டேஷன்லாம் வந்து ரொம்ப பழசு. இது பார்த்தாலே தெரியுது. நம்ம போர்டு வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு போனாலே போதும். M1 வேறு இங்கே பாருங்கள், இங்கேயே வச்சுருக்காங்க. ஸோ 2 பக்கம் ஏறி போகலாம். இந்த பக்கம் ஏறி போகலாம் அப்படியே. சரி,
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அந்த கோடாலி கோரோண்ட் அப்படிங்கிற ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், என் லைஃப்லேயே வந்து இவ்வளோ சின்னதாக ஒரு ஸ்டேஷன் பார்த்ததே கிடையாது. இங்கே பாருங்கள், அங்கே போர்டு இருக்குது. அப்படியே வந்து இதோட இந்த ஸ்டேஷன் முடிஞ்சிருது. ரொம்பவே வந்து ஒரு சின்ன மெட்ரோ ஸ்டேஷன். இவ்வளோ தான் வந்து அந்த வர்ற மெட்ரோ ட்ரெயின் நிற்கிறதுக்கே வந்து இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோ சின்னது தான். ஆனால் வந்து பழைய ஆர்கிடெக்சரில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீட்டாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பில்டிங்ஸ்லாம் வந்து எவ்வளோ ஓல்டு ஸ்டைலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கான. செமையாக வச்சுருக்காங்க. இங்கே உள்ள இதையும் பாருங்கள். இப்போ வந்து நான் ஹோட்டலில் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே வந்து மெயினாக வந்து அந்த மெயின் சிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது வந்து சிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பக்கத்தில் வந்து நிறையா பிளேசஸ் வந்து பார்க்க வேண்டிய பிளேசஸ்லாம் இருக்குது. அதுதான் வந்து நான் இப்போ பார்க்க போயிட்டுருக்கேன். வாங்க போகலாம். பிஃபோர் தட் நான் ஹங்கேரியை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்லேயே வந்து ஹங்கேரி தான் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கண்ட்ரி. அதாவது வந்து ஹங்கேரியன் கிங்டம் வந்து ஃபவுண்ட் பண்ணது வந்து 800 சென்ச்சுரியிலே வந்து ஃபவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போயே வந்து ஹங்கேரி வந்து தனியாக ஒரு கண்ட்ரி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஹங்கேரி ஃபவுண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் மோர் தென் 1000 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாண்ட், இட்டாலி அதெல்லாம் விட வந்து ஹங்கேரி வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி அப்படி பார்த்தீங்கன்னா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஹங்கேரியிலேருந்து தான் வந்து நிறையா இன்வென்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற நிறையா திங்ஸ், அதாவது வந்து நம்ம ரூபிக்ஸ் க்யூப் யூஸ் பண்ணுவோம். அந்த கலர் வந்து சேர்க்குறது, அந்த ரூபிக்ஸ் க்யூப் வந்து இன்வென்ட் பண்ணது வந்து ஹங்கேரியில் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பால் பாயிண்ட் பென் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து சேஃப்டி மேட்ச்சு, அதுக்கப்புறம் வந்து ஹோலோகிராமு அதெல்லாம் வந்து இன்வென்ட் பண்ணது வந்து ஹங்கேரியில் தான் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஹங்கேரியோட 1000 இயர்ஸ் ஃபவுண்ட் பண்ண ரெப்ரசன்ட் பண்ணுற மானுமெண்ட். இது பேர் ஹீரோ ஸ்கொயர். இதுதான் வந்து ஹீரோ ஸ்கொயர். ஹங்கேரியை வந்து ஃபவுண்ட் பண்ணி 1000 இயர்ஸ் ஆனதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மானுமெண்ட் இது. இது அப்படியே வந்து உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம. இப்போ நம்ம இருக்கிறதா வந்து ஹீரோ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிக்கஸ்ட் ஸ்கொயர் வந்து புடாபெஸ்டில். இது வந்து ஒரு மானுமெண்ட் வந்து இங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஸ்கொயராக இருக்குது பாருங்கள். இது செம பெருசு. இது பக்கத்துலேயே வந்து நிறையா இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸு பில்டிங்ஸ்லாம் வந்து நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இங்கே அங்கெல்லாம் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மானுமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா வந்து ஹங்கேரிங்கிற கண்ட்ரி வந்து ஃபவுண்ட் பண்ணி ஒரு 1000 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மில்லேனியல் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வந்து 18th 90s வந்து இந்த மானுமெண்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹங்கேரி ஃபவுண்ட் பண்ணி 1000 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து உணர்த்தும் விதமாக மேலே நீங்கள் பார்க்குற அந்த ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாச்சு தான் வந்து கேப்ரியல் அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல். அந்த ஏஞ்சல் வந்து எதுக்கு சொல்லப்படுறாங்கன்னா வந்து அதாவது வந்து ஏஞ்சல் ஆஃப் ரினிவல் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதை உணர்த்துகிற ஏஞ்சல் அந்த கேப்ரியல்ங்கிற ஏஞ்சலை வந்து மேலே வச்சுருக்காங்க. அது போக வந்து கீழே வந்து அந்த டைமில் வந்து ஃபைட் பண்ண சோல்ஜர்ஸு, அதுக்கப்புறம் வந்து கிங்ஸு, அவங்கள உணர்த்தும் விதமாக வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து கீழே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி வந்து இப்போ வந்து ரினோவேஷன் போய்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டாச்சுவை வந்து கம்ப்ளீட்டாக ரினோவேட் பண்ண போகிறாங்களாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 36 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. அதாவது வந்து இங்கே அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இந்த ஸ்டாச்சு ஆஃப் கேப்ரியல் அப்படிங்கிற ஏஞ்சல் வந்து இந்த ஸ்டாச்சுவை வந்து இப்போதைக்கு வந்து டிஸ்மேண்டில் பண்ண போகிறாங்களாம். டிஸ்மேண்டில் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ரினோவேட் பண்ணி திரும்ப வந்து 1st of 2025, அதாவது நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு 6 monthsக்குள்ளே வந்து திரும்ப வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து ஹங்கேரியை ரூல் பண்ண கிங்ஸு. ஸோ அவங்க எந்தெந்த இயர் ரூல் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ 1997 to 1038 சென்ஸ் இட்ஸ் ஃபான் அப்படிங்கிற கிங் இவர்.
அப்படியே வந்து ஒரு முக்கியமான ஒரு 7 கிங்ஸ் வந்து அப்படியே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அந்த சைடு ஒரு 7 கிங் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே வந்து அந்த பீரியட் வைஸாக வந்து அவங்க ரூல் பண்ண பீரியட் வைஸாக வந்து அப்படியே இந்த சைடுமே வந்து ஒரு 7 கிங் வச்சுருக்காங்க. இவங்களாம் வந்து இம்பார்ட்டன்ட் கிங்ஸாக வந்து ஹங்கேரியில் வந்து பார்க்கப்படுறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த முக்கியமாக வந்து இந்த 14 கிங்ஸை வந்து அப்படியே பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேலே இருக்கிற அந்த ஸ்டாச்சு பாருங்கள், அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த குதிரை 2 குதிரையில் வந்து ஒரு சோல்ஜர்ஸ் வந்து சண்டை போடுற மாதிரி வச்சுருக்காங்க. செமையாக இருக்குது அது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இதுதான் வந்து புடாபெஸ்ட்டில் இருக்கிற பிக்கஸ்ட்டு சர்ச்சு, பெசிலிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சர்ச்சை. அதாவது வந்து இங்கே உள்ள இதில் வந்து கேத்தட்ரல் அப்படின்னும் சொல்லலாம். அதை இதில் சுற்றிலும் பாருங்கள், செம லைவ்லியாக இருக்குது. எல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், கஃபேஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதாவது அந்த சிட்டி சென்டர், சிட்டி ஹால்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது போகிற வழியிலே இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஃபுல்லாமே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்கள, நைஸ். நான் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் வர்ற வழியில் வந்து ஒரு ஷாப் பார்த்தேன். இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஷாப்பு. ஸோ அது என்ன ஷாப்புன்னு உள்ளே போய் பார்க்கலாம் அவங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேண்டீஸ் இருக்குது பாருங்கள். எஸ்பெஷலி சாக்லேட்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. பாட்டில் ஷேப்லலாம் ஒரு கேண்டி இருக்குது பாருங்கள், நைஸ். இங்கே பாருங்கள், இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டு, ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் குசைன் தான். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. இப்போ நான் வந்து சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டேன். ஃபுட்டு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக எனக்கு பிடிச்சிருந்தது. என்ன ஒன்று, குவான்டிட்டி தான் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் வந்து சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணேன். இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8-9 யூரோஸ் வந்தது. நீங்கள் வந்து இப்போ ஹங்கேரி வந்தீங்கன்னா வந்து எஸ்பெஷலி வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கரன்சியை வந்து ஹங்கேரி கரன்சியாக வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு யூரோ வந்து இங்கே வந்து 400 ஹங்கேரியன் கரன்சி வருது. ஸோ பெட்டர் வந்து நம்ம, ஏன்னா சில கடையில் வந்து நீங்கள் வந்து யூரோஸ் கொடுத்தா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து கார்ட்லேயோ இல்லை வந்து ஹங்கேரியன் கரன்சிலேயோ தான்
இங்கே வந்து கார்ட்லேயோ இல்லை ஹங்கேரியன் கரன்சிலே தான் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து பெட்டர் வந்து நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஹங்கேரியன் கரன்சியாக மாற்றி வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சென்டர் இருக்கும். ஸோ அங்கே வந்து எங்கே நல்ல ரேட்ஸ் தராங்க அப்படிங்கிறத வந்து பார்த்து நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூரோ வந்து 397 ஹங்கேரியன் கரன்சி வந்தது. நீங்கள் வந்து இப்போ ஹங்கேரி வந்தீங்கன்னா வந்து எஸ்பெஷலி வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கரன்சியை வந்து ஹங்கேரி கரன்சியாக வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு யூரோ வந்து இங்கே வந்து 400 ஹங்கேரியன் கரன்சி வருது. ஸோ பெட்டர் வந்து நம்ம ஏன்னா சில கடையில் வந்து நீங்கள் வந்து யூரோஸ் கொடுத்தா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து கார்ட்லேயோ இல்லை வந்து ஹங்கேரியன் கரன்சிலேயோ தான் நீங்கள் வந்து கார்ட்லேயோ இல்லை ஹங்கேரியன் கரன்சிலே தான் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து பெட்டர் வந்து நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஹங்கேரியன் கரன்சியாக மாற்றி வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சென்டர் இருக்கும். ஸோ அங்கே வந்து எங்கே நல்ல ரேட்ஸ் தராங்க அப்படிங்கிறத வந்து பார்த்து நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூரோ வந்து 397 ஹங்கேரியன் கரன்சி வந்தது. இப்போ நம்ம வந்திருக்கிறது தான் வந்து புடாபெஸ்ட்லேயே வந்து மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். ஸோ என் பின்னாடி தெரியும் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அது என்னான்ட்டு. அங்கே பிரிட்ஜு தெரியும் பாருங்கள். ஸோ அதுதான் வந்து செயின் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. புடாபெஸ்ட்லேயே வந்து ஒன் ஆஃப் த மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்னா வந்து அந்த பிரிட்ஜை சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து அந்த கேசில் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கேசில். இந்த கேசில் வந்து புடா கேசில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த புடா கேசில் வந்து வெஸ்ட் சைடில் இருக்குது. நம்ம இப்போ நிற்கிற ஏரியா ரீஜியன் வந்து பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த புடாவையும் பெஸ்ட்டையும் வந்து இந்த பிரிட்ஜு வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து இந்த கம்ப்ளீட் சிட்டியை வந்து புடா பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புடாவையும் பெஸ்ட்டையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து அந்த நடுவில் போகிற டானபோ அப்படிங்கிற ரிவரு. ஹங்கேரியோட கேபிட்டல் புடாபெஸ்ட்டில் இருக்கிற ஒரு வரலாற்று முக்கியமான இடம் தான் வந்து இந்த செயின் பிரிட்ஜ். இதை ஏன் அவ்வளோ முக்கியமான பாலம்னு பார்த்திங்கன்னா வந்து கிழக்கு ஹங்கேரியையும் மேற்கு ஹங்கேரியும் இணைக்கிற ஃபஸ்ட்டு பெர்மனன்ட் பிரிட்ஜுனால் வந்து அது இதுதான். எல்லாருக்கும் வந்து லண்டன் பிரிட்ஜு தெரியும். அந்த பிரிட்ஜுக்கும் இந்த பிரிட்ஜுக்கும் வந்து நிறையா சிமிலாரிட்டிஸ் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ஒன்று போலவே இருக்கும். லண்டன் பிரிட்ஜை டிசைன் பண்ணவர் தான் வந்து இந்த பிரிட்ஜையும் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. அது போக இந்த செயின் பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தேவையான அயன் எல்லாமே வந்து இங்கிலாண்டில் இருந்து தான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாலத்தில் நின்று ஒரு பக்கம் கிழக்கு ஹங்கேரியையும் இன்னொரு பக்கம் மேற்கு ஹங்கேரியையும் நடுவில் ஓடுற இந்த பிரம்மாண்டமான டானபி ரிவரையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்துச்சு. நான் பார்த்ததை வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் காட்ட ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹோவர் இஸ் ஃபேஷனேட் அபவுட் ட்ராவல் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுதான் வந்து அந்த செயின் பிரிட்ஜு. இங்கேருந்து பார்க்குறதுக்கே பாருங்கள், வியூ செமையாக இருக்குது. அப்படியே அந்த சைடு வந்து கேசில் இருக்குது. அந்த சைடு வந்து ஃபுல்லாக வந்து அந்த வெஸ்ட் சைடில் இருக்கிற ஆர்கிடெக்சர் இதில் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து அங்கே அந்த ஸ்டைலில் பண்ண பில்டிங்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே வந்து அந்த வெஸ்டர்ன் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்டிங்ஸ்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பிரிட்ஜில் வந்து பெடஸ்ட்ரியன்ஸ் நடக்கிறதுக்காக மட்டுமே வந்து 2 சைடுமே வந்து நடக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது. பாருங்கள் இந்த நதியை எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. நான் வந்து இந்த டானபி அப்படிங்கிற ரிவரை பற்றி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து யூரோப்லேயே வந்து இதுதான் வந்து செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர். ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யாவில் வந்து ஓல்காங்கிற ஒரு ரிவர் இருக்குது. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு அடுத்த பிளேஸில் இருக்கிறது வந்து இந்த நதி தான். கிட்டத்தட்ட வந்து செக் ரிப்பப்ளிக்லேருந்து ஸ்லோவோக்கியா, அதுக்கப்புறம் வந்து ஆஸ்ட்ரியா, அதுக்கப்புறம் வந்து ஹங்கேரி, செர்பியா அப்படின்னு வந்து எக்கச்சக்கமான கண்ட்ரிஸ் வந்து இந்த நதி வந்து ஓடிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இதோட லென்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 2500 கிலோமீட்டர் வரைக்கும் சொல்கிறாங்க. பாருங்கள், பார்க்கவே வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு. அந்த கலருமே வந்து சூப்பராக இருக்குது. நான் வந்து நைட் வியூவில் வந்து இந்த ரிவரை காட்டுறேன். செம சூப்பராக இருக்கும். பாருங்க, சூப்பராக கட்டியிருக்காங்க.
லைட்டாக வந்து நம்ம நடக்கும் போதும் வந்து அந்த வைப்ரேஷன் இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. எவ்வளோ வேகமா நதி ஓடுது பாருங்க அது. சூப்பரா கட்டியிருக்காங்க இந்த பிரிட்ஜ். நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்ம வந்து இப்போ வந்து நதிக்கு அந்த ரிவருக்கு சென்டரில் நிற்கிறோம். இந்த சைடு இருக்கிறது வந்து புடான்னு சொல்லப்படுற வெஸ்டர்ன் சைடு, இந்த பக்கம் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லப்படுற ஈஸ்ட் சைடு. ஸோ இது ரெண்டையுமே வந்து இந்த பிரிட்ஜு மெயினாக வந்து செயின் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இது கனெக்ட் பண்ணுது. அதனால வந்து இந்த கம்ப்ளீட் இதை வந்து புடாபெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது இந்த ரிவரை பார்க்கும்போது. ஸோ நம்ம வேணால் இதை வெஸ்ட் ஹங்கேரி, இதை ஈஸ்ட் ஹங்கேரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கேசல்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேலஸ் கிடையாது. பேலஸ்க்கும் கேசலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கேசல்ங்கிறது என்னென்னா வந்து அந்த ஒரு வார் பேஸ் மாதிரி, ஒரு எதிரி படைகள் வந்து இப்போ தாக்க வராங்கன்னா வந்து அந்த கேசல் வந்து அதை தடுத்து நிப்பாட்டுவாங்க. ஸோ அதில் வந்து நிறையா சோல்ஜர்ஸ் வந்து அதிலேருந்து மறைமுகமாக இருந்து தாக்குறது, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதுதான் வந்து கேசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக அந்த ரீஜியன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த கேசல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பயங்கரமாக காற்றடிக்குது. இங்கே பாருங்க பிரிட்ஜை. ஆக்சுவலி வந்து 2 ஆர்ச் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஆர்ச்சு முடியும் போது, அதே மாதிரி வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகும் போது வந்து ஒரு ஆர்ச்சு. ஸோ இதான் வந்து அந்த கம்ப்ளீட் வியூ. இங்கே பாருங்கள் தடுப்பு சுவர் எப்படி கட்டியிருக்காங்கன்ட்டு. நம்ம கேசல் பக்கத்தில் வந்தாச்சு. இதுதான் புடா கேசல். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தடுப்பு சுவர்லாம் வந்து எப்படி கட்டியிருக்காங்கன்ட்டு. இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து மியூசியம் மட்டும்தான் வச்சுருக்காங்க, பழைய மியூசியமு. நமக்கு வந்து மற்ற இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து டைம் இருந்துச்சுன்னா வந்து நம்ம மேலே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து க்ரூஸும் இருக்குது. ஸோ நமக்கு வேணும்னா வந்து நம்ம வந்து க்ரூஸும் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க வந்து என்னென்னா வந்து புடாபெஸ்ட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் அட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து க்ரூஸ்லேயே வந்து காட்டுவாங்க. ஸோ அது வந்து நம்ம வேணும்னா வந்து ப்ரீ புக்கிங்கும் பண்ணிக்கலாம். இல்லை வந்து சம்டைம்ஸ் டிக்கெட் கிடைக்கலனா ப்ரீ புக்கிங் பண்ணிக்கிறது நல்லது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்ம டைரெக்டாகவே போய் டிக்கெட் வாங்கிக்கலாம். எவ்வளோ ஜாலியாக போகிறாங்க பாருங்கள். இவ்வளோ அழகான நதியை வந்து நான் உங்களுக்கு பக்கத்தில் காட்ட வேணாமா? ஸோ அதனால தான் வந்து நான் கீழே வந்துட்டேன். இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அந்த வாட்டரோட ஃப்ளோ பார்த்தா எவ்வளோ வேகமாக போகுதுன்ட்டு. இது வந்து ஆழமும் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் இல்லை. ஸோ அதுதான் வந்து அந்த செயின் பிரிட்ஜு, அதான் வந்து கேசலு. ஸோ நம்ம வந்து அந்த பிரிட்ஜெலாம் பார்த்துட்டு தான் வந்து அப்படியே கீழே இறங்கி வந்திருக்கோம். இதான் வந்து ஹங்கேரியனோட ஃப்ளாகு.
நம்ம இதுக்கும் நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகும் இதுக்கும் வந்து கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கும். இவங்ககிட்ட வந்து ரெட்டு இருக்குது மேலே. ஸோ நம்ம இதில் வந்து ரெட்டுக்கு பதிலாக வந்து சஃப்ரான் இருக்கும். ரெண்டாவது வந்து சென்டரில் வந்து அந்த அசோகா சக்கரா இருக்கும். மற்றபடி அந்த ஒயிட்டு க்ரீனு எல்லாமே வந்து நம்மக்கிட்ட வர்ற மாதிரி தான் இவங்களுக்கும் வருது. அதே வந்து 3 பேரலல் ஸ்ட்ரைப்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜூயிஸோட ஷூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு மெமோரியல் மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நிறையா ஜூஸை வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து ஷூஸ்லாம் கழட்ட சொல்லிவிட்டு அவங்கள வந்து ஷூட் அவுட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ அதோட மெமோரியலாக வந்து இப்போவுமே வந்து அதே மாதிரி வந்து ஷூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இரும்பில் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதுதான் வந்து புடாபெஸ்டோட, அதாவது ஹங்கேரியன் பார்லிமெண்ட்டு. நான் உங்களுக்கு நேரில் காட்டுறேன் பாருங்கள். இதோட ஃப்ரண்ட்டில் நின்று நான் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு. ஸோ நல்ல பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன். இதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்லிமெண்ட்டை வந்து இவங்க வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஒரு நேஷ்னல் ப்ரைடாகவே வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு நல்லா போகுது. இந்த கம்ப்ளீட் பில்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நைட்டு அந்த லைட்ஸோடு பார்க்கும்போது இந்த ரிவருக்கும் அந்த பில்டிங்க்கும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் கண்டிப்பாக வந்து இதோட நைட் வியூ உங்களுக்கு காட்டுறேன். இதான் வந்து புடாபெஸ்டோட பார்லிமெண்ட்டு. இதை வந்து புடாபெஸ்டோட வந்து ஒரு ஐகானிக் சிம்பிளாகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு ஈவன் வந்து சோவரின்ஸ் கூட வந்து நிறையா இதை பேஸ் பண்ணி தான் வரும். நான் வந்து உங்களுக்கு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து இங்கே வந்துட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து டே டிக்கெட் வாங்கிக்கோங்க. அதாவது வந்து 24 ஹவர்ஸ் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். 24 ஹவர் டிக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த டைமில் வாங்குறீங்களோ அந்த டைம்லேருந்து நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸ்க்கு வந்து வேலிடு. அந்த டிக்கெட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக யூரோஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு €6 €7 தான் ஆகும். பட் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த டிக்கெட்டை வச்சு நீங்கள் ட்ராமு, பஸ்ஸு, ட்ரெயினு, மெட்ரோ அப்படின்னு வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிக்கெட்டு. இங்கே உள்ள வீடெல்லாம் பாருங்கள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இன்னொன்று பாருங்கள், ரோடெலாம் வந்து எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்கன்ட்டு. ஸோ அங்கங்கே டஸ்ட்பின்லாம் வச்சுட்டு ஒரு குப்பை கூட வந்து கீழே போடல அவங்க. அவ்வளோ நீட்டாக இருக்குது ரோடெலாம். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்ட்ரீட்டுமே வந்து அதே க்ளீனினஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் எந்த ரெசிடென்ஸ் ஏரியாவில் ஸ்ட்ரீட்ஸ் போனாலுமே வந்து இவ்வளோ க்ளீனாக இருக்குது. நான் வந்து சிட்டியும் போய் பார்த்துட்டேன். சிட்டியும் வந்து ஆல்மோஸ்ட் நீட்டாக தான் இருந்தது. பட் இங்கே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து நான் கொஞ்சம் நேரம் ரூமுக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப டின்னருக்கு வந்து வெளியே வந்திருக்கேன். இங்கே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 o'clock ஆகுது. நான் தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து ஒரு நல்ல இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஸோ ரிவ்யூஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் வந்து இங்கே சாப்பிட வரலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ இங்கே சாப்பிட்டு நான் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
ரெண்டாவது வந்து இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து ரொம்ப யூனிக்காக வந்து ஈவன் வந்து இது ஹங்கேரியில் இருந்தாலும் வந்து இங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து அவங்க வந்து நம்ம இந்தியன் காஸ்டியூம், அதாவது வந்து சாரீஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஜென்ஸ் வந்து சர்வானிஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அது ரொம்பவே வந்து ரொம்ப வித்தியாசமாக ஆச்சரியமாக இருந்தது. இங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்லாம் வந்து இந்த கண்ட்ரி தான், பட் ஸ்டில் வந்து அவங்க சாரீலாம் கட்டி இது பண்ணுறது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்தாச்சு. பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கும் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, பார்க்க ஸ்பைஸியாக தெரியுது. நான் கொஞ்சம் ஸ்பைசி கொஞ்சம் அதிகமாக கேட்டிருந்தேன். அது போக வந்து ரைத்தாவும் சம்திங் அது ஃப்ரூட் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நான் சாப்பிட்டு வெளியே வந்துட்டேன். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓகே லைக் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, டீசெண்டாக தான் இருந்தது. குவான்டிட்டி அதிகமாக இருந்தது. நான் மதியம் பிரியாணி சாப்பிட்ருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து அது குவான்டிட்டி கம்மியாக இருந்தது. பட் ஓவரால் ஓகே தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது. ஸோ என்னடா இவன் இங்கே வந்து நம்ம பிரியாணி இதே சாப்பிட்டுட்ருக்கான்ட்டு. பட் நம்ம வந்து டுமாரோ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹங்கேரியன் குசைன் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கேன். வணக்கம்ங்க. நான் இன்றைக்கி புடாபெஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஃபேரிடேல் பிளேஸுக்கு தான் வந்து போக போகிறேன். ஆமாங்க, ஃபிஷர்மேன் போஸ்டன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடம் ஒரு ஃபேரிடேல் வில்லேஜ் மாதிரியே இருக்கும். இந்த ஃபிஷர்மேன் போஸ்டன் புடாங்கிற கேசிலுக்கு பக்கத்தில் இருக்க நம்ம பெஸ்ட்டில் இருந்து பஸ்ஸில் செயின் பிரிட்ஜ் வழியாக இந்த பிளேஸுக்கு வந்து ரீச் ஆக போகிறோம். நாம் செயின் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டாப்பில் இறங்கி ஒரு 25 மினிட்ஸு ஒரு சின்ன ட்ரெக் மாதிரி பண்ணி மேலே போகணும் இந்த ஃபிஷர்மேன் போஸ்டனுக்கு ரீச் ஆகிறதுக்கு. இந்த ஃபிஷர்மேன் போஸ்டன் வந்து எதுக்கு பில்ட் பண்ணாங்க, இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வந்து ஹங்கேரியை பற்றி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும். அதாவது வந்து யூரோப்பில் வந்து இந்த ஹங்கேரியன் லாங்குவேஜ் தான் வந்து ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் லாங்குவேஜ் கம்பேர்ட் டு அதர் யூரோப்பியன் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து மற்ற இப்போ நீங்கள் ஜெர்மனி, ஃப்ரெஞ்சு அந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். பட் ஹங்கேரியன் லாங்குவேஜ் வந்து மற்ற யூரோப்பியன் லாங்குவேஜுக்கும் இதுக்கும் வந்து எந்த ஒரு சிமிலாரிட்டியும் இருக்காது. ஸோ அதே மாதிரி வந்து லேர்ன் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே வந்து ஒரு டிஃபிகல்ட்டான யூரோப்பியன் லாங்குவேஜ் வந்து இந்த ஹங்கேரியன் லாங்குவேஜை சொல்கிறாங்க. இந்த ஹங்கேரியன் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 44 ஆல்ஃபாபெட்ஸ் இருக்கான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம அந்த ஃபிஷர்மேன் பாஸ்டன் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அதாவது வந்து நம்ம ஈஸ்ட் சைட்லேருந்து வெஸ்ட் சைடுக்கு வந்தாச்சு, அந்த செயின் பிரிட்ஜெல்லாம் கிராஸ் பண்ணிவிட்டு. இந்த வந்து ஃபிஷர்மேன் பாஸ்டன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து போன வீடியோலாம் காட்டியிருப்பேன் புடா கேசில் அப்படின்ட்டு. அந்த புடா கேசிலோட பார்ட் ஆஃப் த வால் தான் வந்து இந்த ஃபிஷர்மேன் பாஸ்டனுங்கிறது. இந்த வாலை வந்து அந்த டைமில் வந்து இங்கே இருந்த ஃபிஷர்மேன்ஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மானுமெண்ட்டாக வந்து இது பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஃபிஷர்மேன் பாஸ்டன் அப்படிங்கிற ஒரு மானுமெண்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து நம்ம வந்து மேலே போகலாம். மேலே போயிட்டு டாப்பில் இருந்து நம்ம பார்த்தோம்னா வந்து அந்த கம்ப்ளீட் சிட்டி வியூ வந்து நம்ம சூப்பராக பார்க்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது வந்து அந்த வெஸ்ட் சைடும் ஈஸ்ட் சைடும் அந்த நடுவில் வந்து அந்த டான்போங்கிற ரிவர் கிராஸ் ஆகிறதும் வந்து ரொம்ப சூப்பராக தெரியும். ஸோ அதை வந்து நான் காட்டுறேன். இப்போ வாங்க நம்ம வந்து மேலே போகலாம். வாவ், செமையாக இருக்குது பாருங்கள். சூப்பராக பண்ணியிருக்காங்க, சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்ப்ளீட் வியூ பாருங்கள். இந்த மாதிரி வந்து அங்கங்கே அந்த டவர் வச்சுருக்காங்க. அந்த டவர் எல்லாமே வந்து அந்த டைமில் வந்து
அதாவது வந்து ஆப்போசிட் அந்த எதிரி படைகள் வந்து வர்றாங்களான்னு வந்து பார்ப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வச்சது. இப்போ வந்து இது வந்து ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டு. நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே பார்த்துட்டு இங்கேயுமே வந்து நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. இதை வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இதை பார்க்குறதுக்கு வந்து அந்த வால்ட் டிஸ்னி மாடல்லே இருக்கும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கும் அந்த கேசல் டிசைன்லாம் வந்து அந்த மாதிரி தான் தெரியுது. சரிங்க, வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கிற சம்மருக்காக நம்மளும் அப்படியே போயிட்டு வரலாம், கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். இந்த பாருங்க, பார்க்குறதுக்கு வந்து அப்படியே வந்து ஒரு ஃபேரி டேல் வில்லேஜ் மாதிரியே இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு சர்ச்சு. இந்த சர்ச்சுமே பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக கட்டியிருக்காங்க. மேலே வந்து ரூஃப்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். பிரம்மாண்டமாக இருக்குது இந்த சர்ச்சும். ஓகே, இப்போ வந்து நம்ம டவருக்கு மேலே போகலாம். நான் வந்து இதுக்கு டிக்கெட் வாங்கிட்டேன். டிக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 euros வந்தது. ஓகே, நம்ம அப்படியே வந்து மேலே டவர் மேலே போகலாம். ஓகே, நம்ம அப்படியே வந்து மேலே அந்த டோம் மேலே போயிட்டு அப்படியே வந்து கம்ப்ளீட் சிட்டி வியூ வந்து பார்க்கலாம். மேலே வந்து நம்ம போயிட்டு வியூ பார்க்கலாம், கம்ப்ளீட் அந்த சிட்டி வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆர்கிடெக்சர் பாருங்க, சூப்பராக இருக்குது. ஹாய், நான் சொல்லியிருந்தேன்ல மேலே வந்து வியூ சூப்பராக இருக்கும்னு. இப்போ வந்து மேலே வந்தாச்சு. வாங்க இதை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கேருந்து வந்து முக்கியமாக வந்து அந்த கம்ப்ளீட் வந்து புடாபெஸ்ட் 2 ரீஜனே வந்து அந்த ரிவர் பிரிக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையுமே வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த 3 டாம் மாதிரி வச்சுருக்காங்கட்டு. ஸோ இங்கே ஒன்று, இங்கே. ஸோ அந்த 3 டாம் வரைக்கும் வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் டிக்கெட் எடுத்தால். அந்த கடைசியாக இருக்கிற பெரிய டாம் வந்து அங்கே வந்து மேலே வந்து ரெஸ்டாரண்ட் அண்ட் பார் இருக்குது. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட் இல்லை பார் போனால் தான் வந்து அங்கே லாஸ்ட்டாக இருக்கிறத வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே பாருங்கள், நம்ம இப்போ இருக்கிறது வந்து இதுதான் வந்து வெஸ்ட்டு. அந்த சைடு இருக்கிற வந்து ஈஸ்ட் சைடு அதுதான் வந்து பெஸ்ட்டு. இந்த சைடு இருக்கிற வந்து புடாங்கிற ரீஜியனு. ஸோ ரெண்டையுமே வந்து அந்த டானோபி அப்படிங்கிற ரிவர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுது பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே தெரிகிற பில்டிங் வந்து என்னான்னு தெரியும்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் வந்து நான் காட்டியிருப்பேன். அதுதான் வந்து அந்த புடாபெஸ்ட், அதாவது வந்து ஹங்கேரியனோட பார்லிமெண்ட்டு. நீங்கள் நைட் வியூலாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே வந்து கோல்டன் கலரில் நல்லா ஜொலிச்சது, சூப்பராக இருந்தது. இங்கேருந்துமே வந்து அதோட ஃபுல் வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் முன்னாடி போகலாம். ஸோ இது வந்து நிறையா பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணுன்னா வந்து இந்த டாமில் இருந்து பின்னாடி வந்து ஃபுல் சிட்டி கவர் ஆகிற மாதிரி வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. உண்மையாகவே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு ஃபேரி டேல் கேசில் மாதிரியே இருக்குது. இதுதான் வந்து நான் கீழே உங்களுக்கு காமிச்ச அந்த சர்ச்சு. இங்கேருந்து பாருங்கள், இந்த கேசலோட வியூ வந்து ஒரு பாதி வியூ வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க முடியுது. ஸோ நம்ம வந்து வந்த ரூட் வந்து அந்த ரூட் வழியாக தான் வந்தோம். அந்த சைடு வந்துட்டு அப்படியே மேலே வந்தோம். இங்கேருந்து பாருங்கள்.
ஓகே, நம்ம அப்படியே வந்து கீழே இறங்கலாம். இங்கே இருக்கிற எல்லா இதுவுமே வந்து ஆர்கிடெக்சர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு பேலஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் வந்து இப்போ வந்து இது க்ளோஸில் இருக்குது. இங்கே வந்து அந்த கம்ப்ளீட் ஃபிஷர்மேன் பேஸ்டனை வந்து அதோட மேப் வந்து அயன்லேயே பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம அந்த பார்த்த சர்ச்சு. அப்படியே வந்து நீங்கள் இந்த சைடில் வந்தீங்கன்னா வந்து அந்த நான் சொன்ன வந்து அந்த டோம்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வந்து இங்கேருந்து தான் வந்து அப்படியே நடந்து போயிட்டு வந்தோம். இது வந்து கடைசியில் இருக்கிற டோமு. இங்கே தான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இன்னொன்று வந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃபிஷர்மேன் பேஸ்டன்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு. ஸோ அதனாலே வந்து இந்த பிளேஸை வந்து இன்னொன்று வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவும் அழகாகவும் ஒரு ஃபேரி டெய்ல் வில்லேஜ் மாதிரி இருக்கிறனாலே வந்து நிறையா டூரிஸ்ட் வந்து இதை விசிட் பண்ண வராங்க. இப்போ வந்து இந்த ஃபிஷர்மேன் பேஸ்டன் பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஓகே, இங்கே வந்து பஸ்ஸு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸு கிடையாது, இது வந்து தனியாக இதுக்குன்னு தனியாக டிக்கெட் வாங்கிட்டு வர்ற பஸ்ஸு. நம்ம வந்து டே டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ வந்து இங்கே வெயிட் பண்ணலாம். பஸ்ஸு வந்ததும் இங்கேருந்து நம்ம ஆக்சுவலி மேலே வரும்போது வந்து ட்ரெக் பண்ணி தான் வந்தோம். இப்போ நம்ம கீழே வந்து போகும்போது பஸ்ஸு பார்ப்போம். பஸ்ஸு வந்துச்சுன்னா பஸ்ஸை ஏறிட்டு அப்படியே கீழே போகலாம். இதுதான் வந்து அந்த ட்ராம் 2ஓட மேப்பு. இங்கே இருக்க பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிற வந்து செசேனி இட்ஸ்ஃபான்டர், இதுதான் வந்து செயின் பிரிட்ஜுன்னு அர்த்தம். ஸோ இங்கே தான் இருந்து நம்ம வந்து அந்த ட்ராம் எடுக்க போகிறோம். இது வந்து கடைசி வந்து இந்த ஸ்டாப்புக்கு போகுது. கோஸ்வாகோ ஹிட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த கம்ப்ளீட் ட்ரிப் வந்து நம்ம வந்து இந்த ட்ராமில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ சண்டே அண்ட் பப்ளிக் ஹாலிடேஸ். இப்போ வந்து டைம் வந்து 2. ஸோ எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நம்ம. இப்போ நம்ம போகிறது தான் வந்து புடாபெஸ்ட்டில் ரன் ஆகிற ட்ராம் நம்பர் 2. ஸோ இதில் வந்து என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து யூரோப்லேயே வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல் ட்ராம் ரைடுனா வந்து இதை சொல்லுவாங்க. ஏன்னா பெஸ்ட் ரீஜனில் டானபி நதிக்கரை ஓரம் ரன் ஆகிற இந்த ட்ராமு புடாபெஸ்ட்டில் இருக்கிற முக்கியமான எல்லா அட்ராக்ஷனையும் வந்து கிராஸ் பண்ணி போகுது. இந்த ட்ராமில் போனால் வந்து புடாபெஸ்ட்டில் இருக்கிற பார்லிமெண்ட்டு, செயின் பிரிட்ஜு, அப்புறம் வந்து சூஸ்ன்னு சொல்லப்படுற அந்த மானுமெண்ட்டு, சென்ட்ரல் மார்க்கெட்டுன்னு இவ்வளோ பிளேஸும் வந்து இந்த ட்ராமில் வந்து போனால் வந்து நம்ம பார்க்கலாம். ஈவினிங் ஆர் நைட் டைமில் வந்து இந்த ட்ராமில் போனீங்கன்னா வந்து சிட்டியோட லைட்டிங்ஸ்க்கு வந்து இன்னுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் வந்து இதை யூரோப்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ட்ராம் ரைடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் புடாபெஸ்ட் வந்தால் கண்டிப்பாக வந்து இந்த ட்ராமில் வந்து போயிட்டு வாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டே டிக்கெட் எடுத்தால் வந்து எத்தனை தடவை வேணாலும் வந்து இந்த ட்ராமில் வந்து நீங்கள் போயிட்டு வரலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, see you all. Take care everyone. Bye. Hi.
புடாபெஸ்ட் வந்துட்டு வந்து மெயின் ஷாப்பிங் சென்டர் நம்ம போலேன்னா எப்படி? ஸோ இப்போ வந்து நம்ம புடாபெஸ்ட்டில் இருக்கிற அதாவது சிட்டி சென்டர் மெயின் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் தான் வந்து போக போகிறோம். இந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் ஹங்கேரியில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ லென்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து அது வந்து ஃபேஷன் ஸ்ட்ரீட்டு, அப்புறம் வந்து சிட்டியோட ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே வந்து வைப்ரண்ட்டாக கலர்ஃபுல்லாக லைவ்லியாக இருக்க போகுது அந்த ஸ்ட்ரீட்டு. நான் வந்து இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு அந்த ஸ்ட்ரீட் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபேஷன் ஸ்ட்ரீட் ஆர் ஃபேஷன் பேரடைஸ்ன்னு சொல்லப்படுற இந்த ஸ்ட்ரீட் வந்து புடாபெஸ்ட்லேயே வந்து மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் லென்த் இருக்கிற இந்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா வந்து லோக்கல் ட்ரெடிஷ்னல்லேருந்து இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஹிஸ்டாரிக் பில்டிங்ஸும் வந்து நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். இதில் வந்து நார்த் அண்ட் சவுத் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட்டுக்குமே வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். நார்த் சைடில் பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபில்டு வித் பெடஸ்ட்ரியன்ஸ், டூரிஸ்ட்டு, ஃபேஷன் ஷாப்ஸ்ன்னு நீங்கள் பார்க்கலாம். அப்படியே வந்து இந்த ஸ்ட்ரீட்டோட சவுத் எண்டு வந்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ரிலாக்ஸ்டாக, சில்லாக, லெஸ் க்ரௌடடாக, அப்புறம் கஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்னு இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டோட பேர் வந்து வாசி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹங்கேரியில். இப்படிப்பட்ட இந்த ஸ்ட்ரீட்டை தான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட். நான் வந்து உங்களுக்கு போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஏதாவது வந்து ஒரு ஹங்கேரியன் குசைன் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்து நான் வந்து ஒரு ஹங்கேரியன் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கேன். தேங்க்யூ. வாட் இஸ் திஸ்? This is our homemade flash oil. You get Okay. it warm French baguette. Okay. So it's in a kind of appetizer. தேங்க்யூ. ஸோ ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்ததும் வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். ரெஸ்டாரண்ட் நேம் பார்த்தீங்கன்னா வந்து கோலாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அப்பிடைசர் மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் தராங்க. இது வந்து இவங்க வந்து ஸ்பெஷலாக மேட் பண்ண கைண்ட் ஆஃப் ஒரு ஆயில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எசென்சியல் ஆயில் வச்சு சம்திங் ஏதோ மேக் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த ப்ரெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து மெயின் டிஷ் வரும். நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துருச்சு. நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹங்கேரியன் கர்ட் சீஸ் பாஸ்தா வித் சிக்கன் அண்ட் பாப்ரிகா சாஸ். இங்கே பாருங்கள், பாப்ரிகா சாஸ் வந்து எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து குக்கும்பர் சாலட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக கேட்டிருந்தேன். ஸோ அவங்க ஸ்பைஸையும் போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பாஸ்தாவில் வந்து அந்த கர்ட் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அப்படி இருக்கும். ஸோ அதோட அந்த பாப்ரிகா சாஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஓவராலாக வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே, நான் இப்போ சாப்பிட்டுட்டு நான் வெளியே பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து மடாமே டுசாட்ஸ் அப்படிங்கிற மியூசியம் இருக்குது. இந்த மியூசியம் வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டில் இருக்கிற பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து செலிப்ரிட்டிஸ் வந்து அப்படியே வந்து அந்த வேக்ஸ் ஸ்டாச்சு மாதிரி, அதாவது மெழுகு சிலை பண்ணி அப்படியே வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு ஆள் இருக்காங்க பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து அச்சஸெல்லாம் வந்து ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே இருக்குது. இது செலிப்ரிட்டியாக இல்லை ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அச்சஸெல்லாம் வந்து மெழுகு சிலையை வந்து அச்சஸெல்லாம் வந்து அப்படியே அவங்கள மாதிரியே பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு மியூசியம். இது வந்து ஆக்சுவலி நிறைய இடத்துல இருக்குது. இப்போ நெதர்லாண்டு, பாரிஸ் அந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மடாமே டுசாட்ஸ் அப்படிங்கிற இந்த மியூசியம் இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே நடக்கலாம். இங்கே தான் வந்து அந்த மெயின் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ லைவ்லியாக இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் டைனிங்லாம் வந்து வெளியே தான் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் வந்து ரிக்ஷா இருக்கும் பாருங்கள். ஸோ அதே மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. மோட்டரில் இது ஆக்சுவலி.
இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான பிராண்டட் ஷோரூம்ஸ் மட்டும் இல்லாமல் வந்து கஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், அது போக வந்து அந்த சின்ன சின்ன சௌரின் விற்கிற ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸு அப்படின்னு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது இங்கே. இங்கே இருங்க, கம்ப்ளீட்டாக வந்து கிறிஸ்டல் ஷாப் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே வந்து கிறிஸ்டலில் வச்சுருக்காங்க. கிறிஸ்டல் மேனுஃபேக்சர் ஷாப். போன வீடியோவில் வந்து கேண்டி ஷாப் காமிச்சிருப்பேன். ஸோ இங்கேயுமே வந்து ஒரு கேண்டி ஷாப் இருக்குது பாருங்கள், ஹாப்பி ஸ்கூலிங்கிற பேர். பாருங்கள், ரெண்டு சைடும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கடை தான் இருக்குது. நம்ம டி நகர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்குது. பட் அதை விட வந்து இந்த ஸ்ட்ரீட் வந்து ரொம்பவே பெருசு. உங்களுக்கு வந்து நிறைய பேத்துக்கு வந்து இந்த ஃபிஷ் பா தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து அந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே கால் வச்சு அந்த ஃபிஷ் வந்து கடிக்கிறது. நம்ம ஊரில் எல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. இங்கேயுமே அது இருக்குது பாருங்கள். ஸோ 10 மினிட்ஸ்க்கு வந்து 3000 ஹங்கேரியன் ஃபோரின் போட்டிருக்காங்க. இது வந்து யூரோஸில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 யூரோஸ் வரும். இது ஃபுல்லாமே வந்து சாவரின்ஸ் வச்சுருக்காங்க. நமக்கு வேணுங்கிற சாவரின்ஸ் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நிறையா டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணுறோம், அதனால வந்து சீக்கிரம் போயிடலாம். நம்ம வந்து கடைக்குள்ளே போகிறதில்ல, எல்லாமே வந்து விண்டோ ஷாப்பிங் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த கடை பாருங்கள், கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே ஃபுல்லாக இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு மூன் மாதிரி மாடல் பண்ணி வந்து இங்கே வச்சுருக்காங்க ஒரு அட்ராக்ஷனுக்காக. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா பெருசாகவே இருக்குது. பெருசாகவே இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து அந்த ரியலிஸ்டிக்காகவே இருக்குது. இந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ரைட்டில் வந்து நிறையா ஸ்ட்ரீட்ஸ் வந்து கட் ஆகுது. இந்த ஸ்ட்ரீட்குள்ளேயுமே வந்து எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட்ஸு, ஷாப்ஸ்லாம் இருக்குது. இங்கே இருக்கிற வந்து பாருங்கள், லோக்சிடன் இருக்குது. இது வந்து ஃப்ரெஞ்சு பர்ஃப்யூம் கம்பெனி. இந்த சிம்னி கேக் ஷாப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் ஹங்கேரி வந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து செக் ரிப்பப்ளிக், அதாவது ப்ராகில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஆத்தென்டிக்கான ஃபேமஸான ஒரு டெசர்ட் இங்கே. என்னன்னா வந்து அங்கே ரோல் மாதிரி பண்ணுவாங்க, ஹோம்மேடாக. இப்போ ரெடியாகவே வந்து அங்கே பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து ரோல் மாதிரி வச்சுட்டு நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்கும், வெண்ணிலா, சாக்லேட்டு, ஸ்ட்ராபெரின்ட்டு. ஸோ நம்ம கேட்குற ஃப்ளேவர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து உள்ளே வச்சுட்டு மேலே வந்து அந்த க்ரீம் மாதிரி வச்சு தருவாங்க, ஹனி. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டெசர்ட்டு.
ஸ்டாச்சு பாருங்கள், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. இந்த இடத்துல வந்து நிறையா பேர் வந்து நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து என்ன ரீசன் வந்து கீழே போட்டிருக்காங்க. அது வந்து ஹங்கேரி லாங்குவேஜில் இருக்குது. அதனால வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரியல எதுக்கு, என்ன ரீசனுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்ட்டு. பட் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாண்ட் ஃபுல்லாக வந்து பூட்டு தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி வந்து அந்த லவ் லாக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் தான். இப்போ 2 கப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸோ அவங்க நேமை வந்து அந்த பூட்டில் எழுதி இதை வந்து லாக் பண்ணிவிடுவாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு டாக் பார்க்கு. டாக்ஸ்க்காகவே வந்து தனியாக வந்து ஒரு பார்க் வச்சுருக்காங்க. நான் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஸோ அதுகளுக்கு விளாட்ற மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ அங்கே வந்து டாக் வச்சுட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இப்போ அவன் தனியாக நின்றுக்கிட்டு இருக்காது. நைஸ். இங்கே பாருங்கள், இது வந்து இங்கே வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். யாருக்கா இப்போ வந்து நம்ம தண்ணி ஏதாவது வேணும்னா, இப்போ தண்ணி நம்ம வந்து குடிக்கணும்னா வந்து ஜஸ்ட்டு வந்து இதை ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ வாட்ரு வருது பாருங்கள். இந்த ஏர்போர்ட்லலாம் இருக்கும், அப்படியே வந்து நம்ம வாய் வச்சு தான் அப்படியே குடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே வந்து இங்கேயுமே வச்சுருக்காங்க. ஸோ நைஸ். இது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரத்தில் வந்து அதுவே வந்து ஆஃப் ஆகிடும். ஹாய், நான் வந்து இப்போ வந்து பஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து 7 o'clock வந்து இங்கேருந்து பெர்லினுக்கு பஸ் இருக்குது. நான் வந்து இப்போ வந்து பெர்லின் போக போகிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து வந்து நான் பெர்லின் ரீச் ஆக வந்து ஒரு 12 hours ஆகும். எனக்கு வந்து 7 மணிக்கு பஸ்ஸு. ஸோ வந்து நான் நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு 7 மணிக்கு வந்து நான் பெர்லின் ரீச் ஆகிடுவேன். இந்த கம்ப்ளீட் ட்ரிப்பு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா வந்து புடாபெஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இங்கே இருந்த ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஆர்கிடெக்சர், ஃபுட்டு அப்படின்னு வந்து எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுட்டுமே வந்து நான் ட்ரை பண்ண எல்லாமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லாவே இருந்தது. நீங்கள் வந்து ப்ரைஸும் கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து ஜெர்மனியை கம்பேர் பண்ணும்போது வந்து இங்கே ப்ரைஸும் வந்து கம்மி, ஓரளவு ரீசனபிளாக தான் இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிட்டி வந்து வெல் கனெக்டடு. அதனால் வந்து நம்ம வந்து நடந்தே வந்து இந்த சிட்டியை வந்து மோஸ்ட்லி கவர் பண்ணிடலாம். மெயினான டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்தே வந்து கவர் பண்ணிடலாம். இந்த கம்ப்ளீட் சீரிஸ் வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கம்ப்ளீட் சீரிஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பிடிச்ச பிளேஸ் இருந்தால் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சால் வந்து நான் அதையுமே வந்து கவர் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, see you all. Take care everyone. Bye.